ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி பீஸா ப்ரமோஷன் ஃப்ளையர் டிசைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 500 லைக்ஸ் ரீச் பண்ண டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் வந்து ஃபைல் நியூ போய் ஒரு நியூ கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற சைஸில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ண போகிறதுனா கண்டிப்பாக 300 ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க. ஃபார்மேட் வந்து CMYK வச்சுக்கோங்க. அதுதான் பிரிண்ட் ஃபார்மேட். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் ஃப்ளையர்னு ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இது டிசைன் ரெடி ஃபைல் தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். இந்த டெம்ப்ளேட்டோட சைஸ் வந்து A4. நான் RGB மோடு போயிருக்கேன் டுட்டோரியல் பர்பஸ்க்காக. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நம்ம கேன்வாஸ்க்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணல. சாலிட் கலர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்டர் கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து வியூ போய்க்கோங்க. அதில் வந்து நியூ கைட் லேஅவுட் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. காலம் ரோஸ்லாம் டிசேபிள் ஆகிருக்கட்டும். இப்போ மார்ஜின் எனேபிள் பண்ணி 0.5 இன்ச்சஸ்ன்னு சைஸ் வச்சுக்கோங்க. அதே சைஸ் தான் நான் 4 இடத்துலையும் வச்சுக்கிறேன். ஃபைன், இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. தெரியும், நம்மளோட பார்டர் கைட்லைன் ரெடி. கைட்லைனோட மெயின் யூஸே என்னென்னா 4 சைட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு எலிமெண்ட்ஸோ வெளியே ப்ளேஸ் பண்ணாமல் நமக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. பிகாஸ் பிரிண்ட் பண்ணாட்டி பின்னாடி வர ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறது தான் பார்டர் கைட்லைன் க்ரியேட் பண்ணிக்கிறது. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லோகோ ஆட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் மார்க்அப் லோகோன்னு இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வேணால் உங்கள் லோகோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது .png ஃபைல். அதை வந்து நான் டிசைன் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதை நான் மூவ் பண்ணிட்டு போய் லெஃப்ட் சைட் டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி சைஸை ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனி நேமை தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பேக்கெட்டில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பெனி நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் அந்த பீஸா இமேஜை நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் பீஸா ஸ்டாக் இமேஜ் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நீட்டாக க்ராப் பண்ண .png ஃபைல். நீங்கள் இந்த இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட கம்பெனி அந்த ஃபுட் ஐட்டம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் நம்ம கேன்வாஸ்குள்ளார. அதை நான் இமேஜ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் சைடில் வந்து நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் மெயின் டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த கலர் பேலட்டை மூவ் பண்ணிட்டு போய் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் குரூப்பில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வேறு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மெயின் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. அதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் லேயரோட டூப்ளிகேட் காப்பி கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து இப்போ உங்களோட எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணி முடிச்சாட்டி நான் இதோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை. கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. தெரிகோ, இப்படி தான் கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ரைட் சைட் பாட்டம் வந்து கீழே 2 ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிசைன் குரூப் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் நான் இந்த ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இது அதில் வந்து ரெக்டாங்கிள் டூல் இது எடுத்துக்கோங்க. ஃபில் எனேபிளாக இருக்கட்டும், ஸ்டோக் டிசேபிளாக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்பேசிங்ஸ். அடுத்து நான் இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். மோர் ஆர் லெஸ் சேம் ஸ்டெப் தான். ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் இந்த தடவை நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். அதே ரெக்டாங்கிள் டூல் வச்சு இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் சின்னதாக மேலே க்ரியேட் பண்ணிக்கிறேன். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கலர் பிக்கரில் போய் நான் இந்த ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபைன். இப்போ
டெக்ஸ்ட் டூலை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஃபோன் நம்பர் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட ஃபோன் ஐக்கான் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதுக்கு நான் ஃபோன் ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்கேன். image.png இமேஜ். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதோட கலரை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் ஐகான் டெக்ஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து ஒயிட் கலர் பிக் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒயிட் கலர் தான் போகணும் இல்லை, உங்கள் விருப்பமான கலர் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ரிமைனிங் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். வெப்சைட் அட்ரஸ், அந்த லொக்கேஷன், அந்த டீட்டெயில்ஸை டூப்ளிகேட் காப்பி டெக்ஸ்ட் லேயர் டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து அதை எடிட் பண்ணிக்கிறேன். ஃபைன். நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அது மேலே நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபைன். அதுக்கு வந்து டிசைன் குரூப் போங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இந்த கலரில் தான் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பார் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமில் நம்ம இதை தான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம மாடல் இமேஜ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து நான் மாடல் இமேஜ்னு கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த இமேஜ் கரெக்டாக இருக்குன்றனால நான் இதை பிக் பண்ணியிருக்கேன். இது நீட்டாக க்ராப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வாஸ்குள்ளார அதை நான் இமேஜ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதை நான் லெஃப்ட் சைட் பாட்டமில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன் விருப்பமான அளவு சைஸ் கொண்டு வரதுக்காக. நெக்ஸ்ட் என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் குரூப் போங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம ஃபைனலாக நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிப்பன் ஷேப் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து ரைட் சைட் டாப்பில் மேலே இந்த இடத்துல எப்படி ரிப்பன் ஷேப் கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட் குரூப் போங்க. டிசைன் குரூப். அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரை போய் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப் லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்ரைஸ் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அந்த லேயரை எடிட் பண்ணலாம். இப்போ வந்து பாலிகன் லேசர் டூல் இருக்குல்ல, அதை பிக் பண்ணிக்கோங்க. இது இப்போ வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் செலெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தெரிகோ. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளுக்கு செலெக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ டெலிட் ப்ரெஸ் பண்ணி அதை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. தெரிகோ. நம்மளோட ரிப்பன் ஷேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட் குரூப் போய் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நான் பழைய முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களோட அந்த ஆஃபர் டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் இது ஒரு டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை எடிட் பண்ணிக்கிறேன். ஸ்பேசிங்ஸ் அண்ட் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி. ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட ஃப்ளையர் ரெடி. இப்போ கலர் பேலட்டை டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா டெம்ப்ளேட்டை வந்து PDF-ஆவோ இல்லை PNG-ஆவோ எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.